குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எம்எஸ்எஸ் விழாவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு மினி டூர் மாதிரி தான் அவங்கள்ட்ட காட்ட போகிறேன். இது வந்து ஜனவரி மாதம்னால அவ்வளோ பூக்கள் வந்து பூக்குது, காய்களும் காய்க்குது. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். டெய்ஸி, 2 டெய்ஸி. டிசம்பர் பூ கட் பண்ணி விட்டோம்னா க்ரூமிங் பண்ணி விட்டனால பூக்குது. இப்போ டிசம்பர்லேயே பூக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணி, இது ஒரு டிசம்பர். இபோபியா, இங்கே பாருங்க ஃபுல்லாக செவ்வந்தி. இங்கே பாருங்க பவளமல்லி அப்படியே கீழே உளுந்து கிடக்கு பாருங்கள். எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் பவளமல்லியில் க்ரூமிங் பண்ணி விட்டது. இது இட்லி பூ, இது கேசவர்த்தினி. புதுசாக ஜனவரியில் இதாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்க. செடி சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது செம்பருத்தியெல்லாம் ஹைப்ரிட் வந்து நல்லா முட்டை விட்ருக்காங்க. அப்புறம் வந்து சங்குப்பூ. இது வந்து ஜனவரி, இன்னைக்கு 11 தேதி. இங்கே பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக தொங்குறான்னு பாருங்கள். அப்படி இதெல்லாம் இயற்கை கொடுத்த கொடை. நம்ம எங்கேயும் போய் டூர் போல் ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் பார்க்க முடியுமா? அதான் வந்து ஆர்எம்எஸ்எஸ் விழாவுக்கு வந்து உங்களை மினி டூர் மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே காட்டுறேன். மொட்டு இன்னும் விரியலை. இது வந்து லேட்டாக தான் விரியுது இந்த செம்பருத்தி. இங்கே பாருங்கள், ரெட் கலர் செம்பருத்தி அவ்வளோ அழகாக 2 ஜோடியாக பக்கத்தில் அந்த காம்பை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு பூ பாருங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ அழகான ரோஜா கூட்டம். இந்த பிங்க் கலர் ரோஸ் என்கிட்ட வந்து ஒரு ரொம்ப ஃபேவரெட்டு. அழகான ஒரு ரோஸ் செடி. ஃபஸ்ட்டு வந்து இது பூக்கும்போது லைட்டு ஒயிட்டாக இருக்குது, பிங்க்கு, அப்புறம் டார்க்கு, அப்புறம் ரொம்ப டார்க்காக மாறிடுது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மினி டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.